பாவம் ஜீவா இந்த கேஸ்ல மாட்டி ரொம்ப ஃபீல் ஆயிருப்பான். இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. கால் பண்ணி பாப்போம். ஜீவா தான் கூப்பிடுறான். ஹலோ. ஏய், நானே உனக்கு கால் பண்ணலாம் தான் இருந்தேன். இப்பதான் உனக்கு ட்ரை பண்ண என்கேஜ்டா இருந்தது. அப்படியா? இவ்வளவு நேரம் நான் உனக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு என்கேஜ்டா இருந்துச்சு. அப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணிருக்கோம். அம்மா, இப்போ எப்படி இருக்க? நீ ஓகே தானே? ஓகே தான். சரி, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, இன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சு. அதான் லைட்டா ஒரு மாதிரி ஃபீலிங்கா தான் இருக்கு. எங்க நீ கூட என்ன தப்பா நினைச்சிருவியோன்னு பயந்துட்டேன். ஆனா நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு என்ன நம்பி நான் தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு நிரூபிக்க ப்ரூஃப் எல்லாம் தேடி போனேன். ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி. இன்னைக்கு உன்னை அங்க பார்த்தப்போ எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஆனா நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை. பரவாயில்ல, நீ கூட என்ன நம்பி இருக்க. வீட்டுல கூட எல்லாரும் நம்பினாங்க. அப்பத்தாவ தவிர. உங்க அப்பத்தா யாரதான் நம்பியிருக்காங்க? அவங்க அவங்கள மட்டும்தான் நம்புவாங்க. பரவாயில்லையே, என் அப்பத்தா பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்க. அவங்கள ஆரம்பத்திலே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொல்றாங்கிறதுக்காக நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சேச்சே, அதெல்லாம் இல்ல. பல வருஷமா எனக்கு அது பழகிடுச்சு. நீ என்ன நம்பினல்ல, அது போதும். ஆமா,